சோனி ரியாக்ஷனை பார்த்தா ரூம்ல நடந்தது அவ பாத்திருப்பாளோ? என்ன மாம்ஸ் முழிலாம் சரியில்லை. உள்ள போகும்போதுல 100 வாட்ஸ் 1000 மாதிரி முகம் இருந்துச்சு. வெளியே வரும்போதுல 1000 வாட்ஸ் 1000 மாதிரி முகம் சொல்லிக்குதே. உள்ள ஏதாச்சும் சிறப்பான சம்பவம் நடந்துச்சோ? நானும் நடக்கும் தான் போறேன். ஆனா உங்க அக்கா கிட்ட நடந்துட்டாலும் ஏன் மாம் ரொம்ப சலிச்சுக்கிடுறீங்க? நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க. இப்ப மாத்த ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். மாம்ஸ் ரொம்ப சலிச்சுக்கிடுறீங்க. நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நீங்க கேட்டது டபுளா உங்களுக்கு கிடைக்கும். இப்பெல்லாம் மாமாக்கு சிங்கிள் கிடைச்சாலே போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட டபுள் கிடைக்கட்டும். மாம்ஸ் நீங்க அதுக்கு சரிபட மாட்டீங்க போல இருக்கு. ஒரு முத்தம் வாங்குறதுக்கே நீங்க ஒரு வருஷம் ஆக்குவீங்க போல இருக்கு. உங்களுக்கு ரொமான்டிக் பத்தாது மாமா. எம்மா உங்க அக்காவை பார்த்தாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. நான் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறமே ட்ரை பண்ணிக்கிறேம்மா. சோ சேட் மாம். நீங்க காதலிக்கும் போதுல கிடைக்கிற அந்த கிஸ்ஸோட கிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த கிஸ்ஸோட கிக்கோட கம்பேர் பண்ண முடியாது மாம்ஸ். அது காதலிக்கும் போதுல கிடைக்கிறது சுவாரஸ்யமா இருக்கும். ஓய் சோனி, கத்திரிக்காக்கு கால் மலைச்சு மாதிரி இருந்துட்டு காதல் வசனம்ல அள்ளி விடுற. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா? ஓ மாம்ஸ் என்னையே கலாய்க்கிறீங்களா? அதுலலாம் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் எவ்வளவு லவ் சீன் படம் பார்த்துருக்கேன் தெரியுமா? அதுல நிறைய சீன் வந்திருக்கு. சரி மாமாவுக்கு எந்த லவ் சீனுமே ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒரு பிட்டை உங்களுக்கு போட்டு விட்டேன். சரி அதுலயாச்சும் மாமா ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வாங்கிக்கிடுவாங்க. நீங்க என்னையே கலாய்க்கிறீங்களா? சரி வாங்க எல்லாரும் வண்டியில வெயிட் பண்றாங்க. என்ன காதல் காதல்னு பேசியே? யாருக்கு யார் மீது காதல்? வேற யாருக்கு சந்தியா? நம்ம விஜய் மாமாவுக்கு தான் உன் மேல தீராத காதல். அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டாரு. அதுக்கு தான் மாமா அக்கா கணத்துல பச்சைக்கு பச்சைக்கு 2 கிஸ் கொடுங்க, உங்க காதலத்தை வெளிப்படுத்துறேன்னு சொன்னேன். ஐயோ சந்தியா, அப்படி பார்க்காத. நான் எதுவுமே சொல்லல. அவதான் தேவையில்லாம விட்டு போடுறா. நான் கிளம்புறேன்ப்பா. என்னடி மாமா கிட்ட என்ன போட்டா குடுக்குறா? பாத்துக்கிறியேண்டி. உனக்கும் ஒரு ஆள் வரல. அன்னைக்கு உன்னை பத்தி எப்படி போட்டு குடுக்குறேன்னு பாரு. போமா போ. எனக்கு எப்ப ஆள் வருது அப்ப நீ வந்து பாத்துக்கோ.